இங்க ஒரே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற வெற்றி எஸ்ஐயும் கான்ஸ்டபிள் சந்தியாவும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அவ வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்கலாம் இவன் ரெடியா இருப்பான். அப்பதான் சந்தியாவோட மாமா ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல போலீஸ் கிட்ட மாட்டிப்பாரு. உடனே அவனும் சந்தியா கால் பண்ணி இங்க ஆழ்தமா இருக்கிறாரு, நீ கொஞ்சம் பேசி விடுன்னு சொல்ல இவ வெற்றி கால் பண்ணி பாக்குற பிஸினே வருது. சரி நம்மளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு போகும்போது குடிச்சிட்டாடா வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு வெற்றி அவங்க மாமான்னு தெரியாம அவர் அடிச்சிட்டான். என் மேலேயே கை வச்சிட்டல, நாளைக்கு பொண்ணு இன்னும் கேட்டு எங்க வீட்டு பக்கம் வந்துடுறான்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவசரப்பட்டு சந்தியா மாமான்னு தெரியாம கை வச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அத்தையும் சந்தியா வீட்டுக்கே வந்து எவ்வளவு தைரியம் தான் அவன் என் புருஷ மேலேயே கை வைப்பான், அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ண, நீ யாரோ நாங்க யாரோன்னு சொல்லிட்டு அவன் மெட்டிட்டு போயிடுறாங்க. இதனால சந்தியாவும் வெற்றியை பிரேக்கப் பண்ணிட்டு வீட்டுல பார்த்த பையனை ஓகே சொல்லிட அவளுக்கு நல்லபடியா என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்ச வெற்றி சந்தியாவோட வீட்டுக்கே வந்துருவான். என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு. ஏன்டா அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா, இங்கேயே சண்டை போட வண்டியான்னு கேட்க நான் ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக அவளை கூட்டு போனா தான் வந்தேன்னு சொல்லுவான். சந்தியாவும் டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கார்ல வந்து உட்காந்துருவான். ஒரு நாள் இவன் வெற்றியை வெறுப்பேற்றதுக்காக கட்டிக்க போற பையன்கிட்டே போன்ல பேசிக்கிட்டு அவன் போட்ட செயின் எடுத்து காமிச்சிட்டு இருப்பான். இவங்க ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த லேடியோ என் கழுத்துல இருந்து 5 பவுன் செயினை திருட அடுத்துட்டு போயிட்டா சொல்றாங்க. வெற்றியோ உங்க மனைவி கழுத்துல செயின் அறுபட்டதுக்கான தலும்பே இல்லையேன்னு சொல்ல அப்போ என் பொண்டாட்டி போய் சொல்றான்னு சொல்லிட்டு நான் டென்ஷன் ஆயிட இவரும் உடனே சந்தியாவை கதவுக்குள்ள நிக்க வச்சு அவ செயினை காமிச்சு வெறுப்பேத்தந்தால டக்குன்னு அவன் செயினை பிடிச்சி அறுத்து விட்டுறான். பாத்தீங்களா சார், இந்த 2 பவுன் செயின் அறுத்ததுக்கே அவன் கழுத்துல ரத்தம் வந்துட்டு இருக்குது. ஆனா அவங்க மனைவி கழுத்துல இருந்து 5 பவுன் செயின் அறுத்தம் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்ல. அவங்களே செயினை யாருக்கும் கழட்டி கொடுத்துட்டு போய் சொல்றாங்கன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறான்.